தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் வில்லன் ஹீரோ அப்படின்னு பல முகங்களை தனக்காக வெளிக்கொண்டு வந்தவர் தான் யார் அப்படின்னா நெப்போலியன் அவர்கள். தன்னுடைய மகனின் திருமணத்திற்காக ஜப்பானுக்கு போயிருந்தார். அதுவும் கடல்வழி பயணமாக. அமெரிக்காவில் திருமணம் நடக்க சில விஷயங்கள் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால ஜப்பானுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்பவே கோலாகலமாக சினிமா பிரபலங்களையும் தன்னுடைய குடும்பத்தினரையும் வைத்து திருமணத்தை நடத்தி முடிச்சிருந்தார். ஏகப்பட்ட விமர்சனங்கள் இதற்கு முன்னாடி வைக்கப்பட்டது. ஏன்னா தனுஷ் அவர்கள் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர். இதையெல்லாம் தாண்டி இப்போ அக்ஷய் அவர்கள் நான் திருமணத்திற்காக ஜப்பான் அமெரிக்கா வந்தது, அப்பா அம்மா பார்க்கவே இல்லை, நான் போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். உடனடியாக தாராளமாக போய் வாமா, ஆனால் அங்கே போய் உனக்கு என்ன கஷ்டமோ, அதாவது பணம் வேணுமா இல்லை ஏதாவது உதவி வேணுமா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்கணும், நீ வேறு யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்னு நெப்போலியன் அவர்கள் சொல்லியிருக்கிறாராம். அதற்கப்புறம் தனுஷ் அவர்களும் தன்னுடைய மனைவி கூட போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம். ஆனால் அவருக்கு கடல் வழி தான் அக்செப்ட் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு விமானம் மூலமாக போகவே முடியாது, பயணம் செய்ய முடியாது. அப்படின்றதுனால கடல்வழி பயணமாக தான் அவர் அனுப்பி வைக்கணுமா. அக்ஷயா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, 2 மாதங்கள் ஆகும் அவங்க வர அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். இதை பார்த்துட்டு நெப்போலியன் அவர்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே யோசிச்சுட்ருக்காருன்னு செய்திகள் வெளியாகி இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அக்ஷயாவிற்கு என்ன வேணுமோ அதை நான் தான் செய்வேன், நீ வேறு யாருக்கிட்டே போய் அங்கே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா நெப்போலியன் அவர்கள். இதை கேள்விப்பட்ட அவங்களுடைய குடும்பத்தினர் இது போல் ஒரு குடும்பம் கிடைக்க என்னுடைய மகள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு ரொம்பவே அவங்களும் நெகிழ்ந்து போயிருக்காங்களாம். யாருக்கா இருந்தாலும் இப்படி ஒரு மாமனார் கிடைக்கிறாங்க, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறாங்கன்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கும் பொழுதும் சந்தோஷமாக தான் இருக்கும். இது ஒரு புறம் இருக்க, இப்போ மிகப்பெரிய அளவில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல விஜய்வாக இருக்கிறவங்க தான் மணிமேகலை. இவங்க இன்னொரு விஜய்வை சொல்லியிருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் நான் ஏதாவது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போது எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னை ஒழுங்காக வேலை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் விஜய் டிவி பிரபலங்கள் எல்லாருமே யாரை மணிமேகலை குறை சொல்லியிருந்தாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்றது அவங்க 2 பேருக்குமே நல்லாவே தெரியும். இந்த சூழ்நிலையில் இப்போ மணிமேகலை அவர்கள் வேறு ஒரு சேனலில், அதுவும் குறிப்பாக பிரபல நிகழ்ச்சி ஒன்றில் விஜேவாக இருக்க போகிறாங்களாம். அதில் ஏற்கனவே விஜய் அவர்கள் தான் அதை தொகுத்து வழங்கி வந்துட்டு இருந்தார். டான்ஸ் ஜோடி டான்ஸ் தான் இப்போ மறுபடியும் ஆரம்பிக்க போகிறாங்க ஜீ தமிழில். இதை தொகுத்து வழங்க போகிறாங்களா மணிமேகலை அவர்கள். இந்த விஷயம் இப்போ வெளியானதுலேருந்து எல்லாருமே மணிமேகலை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. பொதுவாக நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா நிறைய காம்படிட்டர்ஸு, நிறைய போட்டிகள் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி நம்ம எப்படி அதில் வின் பண்ணி வரோம் அப்படின்றதான் விஷயம். இப்போ மணிமேகலை அவர்கள் மறுபடியும் பார்த்திங்கன்னா விஜயவாக களமிறங்க போகிறாங்க, அதுவும் முக்கியமாக ஜீ தமிழில் அப்படின்றது அது ரியாலிட்டி ஷோலன்னு எல்லாருமே தொடர்ந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.